ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது சன்பீடியா தமிழ். நான் உங்கள் சோழராஜ். நீங்க விரும்புகிற நபர் யாராக இருந்தாலும், எங்க இருந்தாலும், எந்த நாட்டில இருந்தாலும், உங்கள் வசப்படுவதற்கும், நீங்க விரும்பிய மாதிரியே உங்களிடம் வந்து சேர்வதற்கும் அற்புதமான ஒரு வரி மந்திரத்தை ஒரே ஒரு கிராம்ப பயன்படுத்தி நாம பாராயணம் செய்யும்போது, உங்களுடைய எண்ணப்படியே நீங்க விரும்புகின்ற அந்த நபர் உங்களை வந்து சேர்வாங்க. நமக்கு நாம் விரும்புகின்ற நபர் போன்று நாம் விரும்புகின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நடந்தேறுவதற்கும் இந்த முறையை நம்ம பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாம பொதுவாகவே இந்த உலகத்துல உங்களை பார்க்கின்ற அனைவருமே உங்கள் வசப்படுவதற்கும் இந்த முறையை நம்ம பயன்படுத்த முடியும். இப்படி பலவிதமான தேவைகளுக்கு நாம இந்த வசீகர முறையை நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக விரும்பிய விஷயங்கள் யாராருக்கு எது எது தேவையோ அந்தந்த விஷயங்கள் விரைவாக நிறைவேறும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் கிடையாது. எதற்காக நம்ம இதை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இந்த உலகத்தில் உண்டு. இப்படி நம்முடைய தேவைகள் என்பது பொருளாதார ரீதியாக இருக்கும்போது நாம் வந்து அதை நிறைவேற்றி கொள்வதற்கு, அதை பூர்த்தி செய்வது கொள்வதற்கு நம்ம வந்து பணி வேலை பார்க்குறோம். பணி நிமித்தமாக செல்வது, நாடு விட்டு நாடு சென்று ஏதோ ஒரு வேலையை பார்த்து சம்பாதிச்சுக்கலாம். உழைப்பின் மூலியமாக ஊதியத்தை பெறுவது. அடுத்தது தொழில் செய்வது, வியாபாரம் செய்வது. இப்படி எத்தனையோ முறையில் நம்மளுடைய பொருளாதாரத்தை நம்ம வளர்த்துக்க முடியும். பண தேவையை பூர்த்தி செய்து கொள்ள முடியும். ஆனால் மனதின் குறைபாட்டை எவ்வாறு நிவர்த்தி செய்வது? அன்பினால் மட்டும்தான் நிறைவு செய்ய முடியும். அன்பு என்பது அதீதமாக ஆகும்போது அது காதல் ஆகுது. அன்பின் மிகுதி காதல், காதலின் மிகுதி காமம். இப்போ வந்து உறவுகளில் விரிசல் ஏற்படுவது, கணவன் மனைவியாக இருக்கிறவங்க அந்த பந்தத்திலிருந்து விடுபடுவது, எதிர்பாராத விதமான வாய் சண்டையின் காரணமாக அல்லது பொருளாதார நெருக்கடியின் காரணமாக அல்லது ஏதோ குணநலன்களுடைய குறைபாடு சரியில்லாத தன்மையினால் விடைபெற்று போவது ரெண்டு பேரும். கொஞ்ச காலம் கழிச்சு நாம வந்து தப்பு பண்ணிட்டோமோ, மீண்டும் சேர்ந்திருக்கலாமோ, மீண்டும் அதாவது பிரியாமல் இருந்திருக்கலாமோ அப்படின்னு நினைச்சு மீண்டும் அது சேரணும் அப்படின்னு நினைப்பது. இது நல்ல விஷயம் தானே. இது போன்ற ஒருத்தர் நினைச்சா கூட மீண்டும் அந்த உறவு இணைந்து ஒரு நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து முடிக்க முடியும். அதற்காக இந்த முறையை கண்டிப்பா பயன்படுத்தலாம். அடுத்தது, காதல் வயப்பட்ட இருவர் சில காரணங்கள்னால ஏதோ குடும்ப சூழ்நிலை காரணமாகவோ அல்லது மன சஞ்சலமோ அல்லது உறவுகளில் ஏற்பட்ட விரிசல், சில கருத்து வேறுபாடுகள்னால் ஏற்படுவதனால் பிரிவதற்கு காரணமாக அமைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, இது போன்ற சூழ்நிலையில காதலர்களாக இருந்து பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வதற்கு வழிவகுக்கும். குடும்பத்தில் உறவுகளாக நெருங்கிய இரத்த சம்பந்த உறவுகளாக இருக்கிறவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க மன வருத்தத்தின் காரணமாக. அவர்களை நம்ம வசப்படுத்தணும், குடும்பத்துக்கு மீண்டும் அவர்களை கொண்டு வரணும், நம்மளோட குடும்பத்தில் ஐக்கியமாகணும், மீண்டும் நல்லபடியாக ஒற்றுமையாக வாழணும்னு நினைக்கிற பட்சத்தில் இது போன்ற நல்ல காரணங்களுக்காக இந்த விஷயத்தை நம்ம வந்து பயன்படுத்த முடியும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, விரும்புகின்ற நபரை நம் வசப்படுத்துவதற்கு என்பதுதான் முக்கியமான காரணமா இருக்கு. இதுல வந்து நம்ம ஏற்கனவே அறிமுகமான அந்த நபர்களோடு கருத்து வேறுபாடு வந்து இருந்தோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. உறவோடு இருந்து உறவிலிருந்து விலகி சென்றவர்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா யாருன்னே தெரியல, அந்த நபர் யாருன்னே தெரியல, அந்த நபரை நம்ம வசப்படுத்தணும்னு முயற்சி பண்ணும்போது அங்கதான் சிக்கல் ஏற்படுது. அறியாத ஒரு நபருக்கு இது போன்ற விஷயங்களை நாம் செய்யவே கூடாது.
நம்மளை முன்பின் தெரியாத ஒரு நபருக்கு இது போன்ற தந்திர வேலைகளை செய்வது ரொம்பவே நமக்கே மீண்டும் ஆபத்தாக முடிவதற்கு காரணமா அமைஞ்சிரும். அதனால எப்போதுமே அறிமுகப்படுத்தப்பட்ட நபர்கள், அறிமுகமான நபர்கள், நம்மளை பத்தி கொஞ்சமாவது தெரிஞ்சவங்க, நம்மகிட்ட கொஞ்சம் பேசி இருக்கிறவங்க, அதை தாண்டி நம்மகிட்ட இருந்து விலகி சென்றவர்கள், விலகி செல்வதற்கு முன் நம்மோடு பழகி இருந்திருப்பாங்க, நம்மளோட உரையாடி இருப்பாங்க, நம்ம யாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது போன்று இருக்கிற அந்த நபர்களை தான் நம் வசப்படுத்துவதற்கு முயற்சி செய்தால் நாம் வெற்றி அடைவோம். அறிமுகமில்லாத நபர்களுக்கு பரீட்சை போன்று நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி இது போன்ற காரியங்களை செய்கிற பட்சத்தில் எதிர்மறையான விளைவுகளை நம்ம சந்திக்க நேரிடும். எப்போதுமே இந்த மாந்திரிக தாந்திரிகங்கள்லாம் நேர்மறையான விஷயத்திற்கு மட்டுமல்ல, உண்மையான நம்பகத்தன்மையோடு நம்பிக்கையோடு நமக்கு தேவை என்கிற பட்சத்தில் மட்டும்தான் இதை பயன்படுத்தணும். சும்மாத்திக்கும் நான் விளையாட்டாக முயற்சி பண்ணி பார்த்தேன்னு சொன்னால் விளையாட்டு வினயமாகும் என்பது போன்று நீங்கள் நம்பிக்கையோடு செய்கிற காரியம் பலன் தரக்கூடியது. அதே போல் விளையாட்டுத்தனமாக நம்பிக்கையே இல்லாமல் செஞ்சீங்கன்னா பலனே எதுவும் தராது. சில நேரங்களில் ஊன்றி செஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் அது தவறுதலான எதிர்மறை பலனை தந்துடும். அதனால் எப்போ இது போன்ற தாந்திரிக முறைகளை நீங்கள் செயல்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அப்பயே மனதை ஒருநிலைப்படுத்தி கண்டிப்பாக ஒரு மனதோடு தேவை இருக்கிற பட்சத்தில் அந்த தேவை கண்டிப்பாக நமக்கு பயனளிக்கும்னு நினைச்சால் பூர்த்தி ஆகும், நம்மளுடைய உறவுகள் நம்மளோடு சேருவாங்க அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் மட்டும்தான் இதை ஃபாலோ பண்ணும். இதை எப்போ செய்யலாம், எப்படி செய்யலாம், இதுக்கு என்ன தேவைன்னா இதுக்கு ஒரே ஒரு கிராம்பு மட்டும் இருந்தால் போதும். எந்த நாளாக இருந்தாலும் பரவாயில்ல, இரவு 11 மணி வாக்கில் தான் இதை செய்யணும். நீங்கள் விரும்புகின்ற அந்த நபர் உறங்குகின்ற நேரமாக பார்த்து நீங்கள் உறங்குவதற்கு முன்னாடி இதை செஞ்சுட்டு தூங்க போகணும். இது போன்ற பிறர் மனதை வசப்படுத்துகின்ற வசிய காரியங்களுக்கு இரவு, அதுவும் நள்ளிரவுக்கு முன்னாடி நேரம் சிறப்பானதாக இருக்கும். ஏன்னா நீங்கள் விரும்புகின்ற நபர் உறங்குகின்ற நேரத்தில் அவர்களுடைய மனதை உங்கள் வசப்படுத்துவதற்கு ஏதுவான ஒரு சூழலை பிரபஞ்சம் ஏற்படுத்தும். அதற்கு தான் பகலை காட்டிலும் இரவு சிறப்பானதாக இருக்கும். எந்த நாளாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இந்த மந்திரம் சித்தர்கள் சொன்ன மந்திரம், அதனால மந்திரத்துக்கே உரிய மரியாதை கொடுக்க வேண்டும். அதனால் நீங்கள் குளித்து சுத்தமாக இருக்கணும். காலையில் குளிச்சிருந்தாலும் மந்திரத்தை இரவு சொல்வதனால் இரவு மந்திரம் சொல்வதற்கு ஒரு சில மணி நேரம் முன்னாடி நீங்கள் குளித்து உணவு அருந்தி பிற்பாடு 1 மணி நேரம் இடைவெளி விட்டு தான் இந்த மந்திரத்தை சொல்லணும். உணவு அருந்தின உடனே சொல்லக்கூடாது. அதனால் முன்கூட்டியே உணவெல்லாம் அருந்தி நீங்கள் குளித்து தயாராக இருக்கிற பட்சத்தில் 10 மணிக்கு மேலாக ஒரு 11, 11:30 மணி வாக்கில் நீங்கள் இதை சொல்லி முடிச்சுட்டு தூங்க போயிடணும். குறைந்தபட்சம் 9 நாள், அதிகபட்சமாக எத்தனை நாள் வேணாலும் சொல்லலாம். உங்களுக்கு அந்த காரியம் அல்லது அந்த நபர் உங்கள் வசப்படும் வரை நீங்கள் கவனமோடும் உறுதியோடும் நம்பிக்கையோடும் சொல்கிற பட்சத்தில் 9 நாளுக்குள்ளாரையே நீங்கள் நினைத்த அந்த நபரோ அல்லது பொருளோ அந்த காரியமோ நிறைவேறிவிடும், வந்து விடுவார்கள். 108 முறை ஒரு நாளைக்கு நீங்கள் சொல்லணும். மனதை ஒருநிலைப்படுத்தி வடக்கு திசையாக அமர்ந்து தனிமையான ஒரு அறையில் எந்த ஒரு வேறு சிந்தனை சிதறல்கள் இல்லாமல் நீங்கள் விரும்புகின்ற அந்த நபரை மனதின் முன் நிறுத்தி உங்கள் மனதில் அவர்களுடைய தோற்றத்தை உருவகப்படுத்தி அவருடைய முகம் உங்கள் மனசில் தெரிகிற மாதிரி நீங்கள் நேருக்கு நேராக பார்ப்பது போல ஒரு பாவனை செய்து இந்த மந்திரத்தை 108 முறை பாராயணம் செய்யணும். முடிச்சுட்டு நீங்கள் தூங்க போயிடலாம். இந்த மந்திரத்தை பாராயணம் செய்யும் போது ஒரே ஒரு கிராம்பை எடுத்து உங்களுடைய வாயின் வலது ஓரமாக வலது பக்கமாக வச்சுக்கிட்டு இந்த மந்திர பாராயணம் செய்யணும். 108 முறை பாராயணம் முடிச்சதுக்கப்புறம் இந்த கிராம்பை யார் காலிலும் படாமல் தோட்டத்திலோ மண்ணுக்கடியிலோ அல்லது செடி புதர்கள்லையோ போடணும்.
நீங்கள் அந்த இரவே போடணும்னு அவசியம் கிடையாது. அடுத்த நாள் காலையில் கூட போடலாம். மந்திரத்தை உச்சரிக்கிற நேரம் வரைக்கும் தான் அதை நீங்கள் வாயில் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் தேவையில்லை. இப்படி இந்த கிராம்பை வாயில் வச்சு நீங்கள் மந்திர பாராயணம் செய்யும் போது அந்த மந்திரத்தின் ஆற்றல் பல மடங்காக உயரும் என்பது சித்தர்கள் வாக்காக இருக்குது. அதனால தான் கிராம்பை வாயில் வச்சு நீங்கள் மந்திர பாராயணம் செய்யணும். இல்லை எந்த ஒரு காரியம் செய்யும் போதும் கிராம்பை வாயில் வைக்கிற பட்சத்தில், உதாரணத்துக்கு ஒரு பல்வலின்னு வச்சுக்கோங்க. கிராம்பை பல்லில் வச்சு கடிச்சிக்கிட்டாங்கன்னா அந்த வலி விரைவாக குணமடைந்து, இயற்கை முறையில் மாத்திரை போடாமல் பல்வலியை குணம் செய்வதற்கு அற்புதமான ஒரு மருந்து இந்த கிராம்பு. இது போன்ற அபாரமான மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த கிராம்புக்கு வசீகர ஆற்றல் என்பது அதிகமாக உண்டு. அதனால தான் உங்களுடைய மந்திர பாராயணத்தின் சக்தியை பல மடங்காக உயர்த்தி தருவதற்காக இந்த கிராம்பை வாயில் வலது ஓரமாக நீங்கள் அடக்கி கொண்டு இந்த மந்திர பாராயணத்தை செய்யணும்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த மந்திரம் என்னன்னு சொல்கிறேன். ஓம் ரீங் வசி வசி, நீங்கள் விரும்புகின்ற நபருடைய பெயர் என் வசமானய ஸ்வாகா. ஓம் ரீங் வசி வசி, நீங்கள் விரும்புகின்ற நபரின் பெயர் என் வசமானய ஸ்வாகா. ஓம் ரீங் வசி வசி, பெயர் என் வசமானய ஸ்வாகா. அவ்வளோதாங்க. எளிமையான இந்த ஒரு வரி மந்திரத்தை 108 முறை மட்டும் பாராயணம் செய்து, இந்த மந்திர பாராயணத்தை செய்யும்போது நீங்கள் விரும்புகின்ற நபருடைய பெயரை இந்த மந்திரத்தில் சொல்லி, அவருடைய தோற்றத்தை மனதின் கண் நிறுத்தி, முழு கவனத்தையும் அவர் மேல் செலுத்தி இந்த மந்திர பாராயணத்தை செய்யும்போது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ விரைவாக எங்கிருந்தாலும் உங்களுடைய அன்பர்கள், உங்களுடைய உள்ளம் கவர்ந்தவர்கள் உங்களிடம் சேர்ந்துருவாங்க என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் அல்ல. நம்பிக்கையோடு செய்கிற பட்சத்தில் இது போன்ற தாந்திரகங்கள் சிறப்பான ஒரு பலனை தரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. தேவை இருக்கிறவர்கள் உங்களுடைய உறவுகளோடு மீண்டும் சேர்வதற்கு இந்த ஒரு சிறப்பான முறையை பயன்படுத்தி வெற்றி அடையுங்கள். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.